நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நிறைய அற்புதங்களை செய்து காட்டி இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட உண்மையான இறை தூதர் என்பதை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக சந்திரனை இரண்டாக பிளந்து காண்பித்த அற்புதம்தான் பரவலாக பேசப்படும் அற்புதமாகும். ஒருமுறை மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என நாங்கள் நம்புவதற்கு ஏதாவது சான்று உண்டா என்பதாக கேட்டார்கள். அப்போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இன்று இரவு மக்காவாசிகள் அனைவரும் ஒன்று கூடுமாறு நீங்கள் சொல்லுங்கள், அங்கே அவர்களுக்கு சான்று காத்திருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர் கூறியதை அப்படியே மக்காவாசிகளுக்கு கூறினார்கள். மக்காவாசிகள் அனைவரும் மாதத்தின் நடு நாளான 14ஆம் நாள் இரவு புறப்பட்டு வந்தார்கள். சந்திரன் ஒரு பாதி சஃபா மலை குன்று பகுதியிலும் மறுபாதி மர்வா மலை குன்று பகுதியிலும் இரு துண்டாக பிளவுபட்டது. இன்னும் சில ஹதீஸ்களில் அபு குபைஸ் மலையிலும் குவைகான் மலையிலும் இரண்டு துண்டாக பிளவுபட்டது என்பதாக ஹதீஸ்களில் காணப்படுகிறது. அவர்கள் அந்த அதிசயத்தை கண்டார்கள். நம்முடைய கண்ணில்தான் ஏதோ கோளாறு ஏற்பட்டு விட்டது என்று கூறி கண்களை துடைத்து மீண்டும் அந்த அதிசயத்தை பார்த்தார்கள். அதை பார்த்து இந்த முஹம்மது சூனியம் செய்து விட்டார் என்பதாக அங்குள்ள மக்காவாசிகள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த அதிசயத்தை அவர்கள் நம்பவில்லை. அப்போதுதான் அல்லாஹ் நியாய தீர்ப்பிற்குரிய அந்த நாள் நெருங்கிவிட்டது, சந்திரனும் இரண்டாக பிளந்து விட்டது என்று குரானிலே 54வது அத்தியாயம் 1வது வசனத்தை இறக்கினான். இந்த விஷயத்தை இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கஸஸுல் அன்பியா என்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கின்றார்கள்.